தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 LED ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு LED வந்து எனக்கு 10 டைம்ஸ் பிளிங்க் ஆகணும். அந்த டாஸ்க்கை பற்றி பார்த்துருப்போம். செகண்ட் டாஸ்க் என்னன்னா யுவர் ட்ரை போர்ட் சேஞ்சிங் இன்டர்ப்ட். ஓகே, நான் போர்ட் சேஞ்சிங் இன்டர்ப்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நான் போடல. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 switch 1 GSM. ஓகே, 2 சுவிட்ச் ஒரு GSM. ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் அக்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு GSM வழியாக SMS சென்ட் பண்ணணும். அந்த டாஸ்க்கு தான். இப்போ ஒரு சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அக்யூர் ஆக்சிடென்ட் சென்சார் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் SMS சென்ட் ஆகணும். அதே ரெண்டாவது சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ப்ட் இஷ்யூ SMS நாட் சென்ட். ஓகே, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வெஹிக்கிளில் போயிட்டுருக்கீங்க. வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகுது. அப்போ ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிறப்போ என்ன ஆகுதுங்க, ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கீழே வந்துடும். கீழே விழுந்த உடனே நம்மளால் நார்மல் ஆக்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே எழுந்திரிச்சு நமக்கான ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே நம்மளே பண்ணிக்குவோம். இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து இன்டிமேஷன் பண்ணணும். இல்லைனா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக தான். அப்போ உங்களால் நார்மலாக எந்திரிக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் SMS சென்ட் ஆகாது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடும், நியர்பை இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் SMS வந்து சென்ட் ஆகும். அந்த டாஸ்க்கை போய் தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இல்லை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ENQURIES.PIC.H. ஓகே, பிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து T = 0, டைம் கவுண்ட் = 0, வேல்யூ A = 0 அப்படின்னு டம்மி வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்சிடிக்கான பின்ஸும் அதே மாதிரி சுவிட்சை வந்து என்ன பண்ணியிருக்கேன் RB7. ஏன்னா இதில் 2 சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஒன்று வந்து RB7லேயே ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்ப்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து நம்ம இன்டர்ப்ட்டுக்கான இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து எல்சிடி கமாண்டுக்கான இது எல்சிடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ரோலை பின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லணும்ல, அதுக்காக 0x80 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் வெல்கம், அதே மாதிரி ஆக்சிடென்ட் அக்யூர் அப்படின்னு நான் பின் பண்ணணும்ல, அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி இனிஷியல்ஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து 4 பிட்டா 8 பிட்டா அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கில் சென்ட் பண்ணுறதுக்காக எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து GSM யூனிட் இதில் TXSTA 0x24 RCSTA 0x90. அடுத்து SBBRG பார் ரேட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். குளோபல் இன்டர்ப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டர்ப்ட் எனேபிள், எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் எனேபிள். ஏன்னா நான் ரிசீவ் இன்டர்ப்ட் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து டேட்டா ரிசீவ் பண்ணலாம். எப்போ ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகுதோ அப்போ ஒரு SMS சென்ட் பண்ணால் போதும். அதுக்காக நம்ம எக்ஸ்டர்னல் ரிசீவ் இன்டர்ப்ட் யூஸ் பண்ண வேண்டாம், ஒன்லி எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அப்போ இன்டர்ப்ட் கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்டு இன்டர்ப்ட் RCX. எப்போ இன்டர்ப்ட் வந்து டேட்டா பின் வந்து 1 ஆகுதோ அப்போ டீங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணு, இன்டர்ப்ட் பிளாக் வந்து 0 பண்ணு நான் சொல்லிட்டேன். அடுத்து GSM SMS கமாண்டு. இங்கே GSM கமாண்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக டேட்டா எழுதிருப்போம். அந்த ஸ்ட்ரிங் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து TXS அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா 1310 அப்படிங்கிற கமாண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து SMS ஃபங்க்ஷனில் AT + CMGF, அடுத்து AT + CNMI இன்டர்ப்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், GSMோட இன்டர்ப்ட் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். வேறு இதுவில் அடுத்து AT + CMGSல வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து GSM கமாண்டில் வந்து ஆக்சிடென்ட் அக்யூர் அப்படிங்கிறது போல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம ஆக்சிடென்ட் அக்யூர் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் அக்யூர் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஆக்சிடென்ட் அக்யூர்டு. ஓகே, ஆக்சிடென்ட் அக்யூர்னு சொல்லி என்ன ஆகும், SMS வந்து சென்ட் ஆகும். அப்போ 13 என்ன அர்த்தம், எண்டர் 10 நியூ லைன் 26 அப்படின்னா எனக்கு வந்து SMS சென்ட் ஆகும். ஓகே, இதே கோடிங் தான் நான் ப்ரீவியஸாக நம்ம SMS ஃபங்க்ஷன் கால் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு SMS சென்ட் பண்ணும். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கோடிங் லைன் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு மெயின் ஃபங்க்ஷனில் 8.1 அப்படின்னா RB7ல் ஒரு சுவிட்சும் RB0ல் வந்து ஒரு சுவிட்சும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் B = 0x00 எல்லா பின்னையும் இன்ஸ்டால் லோ பண்ணியிருக்கேன். C போர்ட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டால் லோ பண்ணியிருக்கேன். ஏன்னா LEDஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் என்ன பண்ணுவோம், C போர்ட்டில் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணல, C போர்ட் வந்து யூஸ் பண்ணல. அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா C போர்ட்டை தான் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் கோடிங்லேருந்து. ஓகேவா, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கோடிங் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணனால அது வந்து C போர்ட் வந்து அப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கோடிங் எப்படி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். D போர்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், LCDக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். LCD இனிட் பண்ணியிருக்கேன். GSM வந்து இனிட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெல்கம்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீங்கிற வேரியபிளை 0 பண்ணிவிட்டு வாயில் லூப்புக்குள்ளே வரேன். வாயில் லூப்புக்குள்ள வந்து எப்போ எனக்கு T = 1 ஆகுதோ அப்போ என்ன பண்ணுங்க, T = 0ன்னு ஒரு வேரியபிள் வந்து T வந்து நான் 0 பண்ணிட்டேன். வேல்யூ A = 1, டைம் கவுண்ட் வந்து என்ன பண்ணுங்க 0 பண்ணியிருக்கேன். அப்போ வேல்யூ A = 1 இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ A = 1 இருந்துச்சு அப்போ எனக்கு என்ன பண்ணுங்க, டைம் கவுண்ட் டைம் கவுண்ட் ++. எங்கப்பா எனக்கு டைம் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு, ஒவ்வொரு 1000 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைமை வந்து கவுண்ட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், அந்த டைம் கவுண்ட் வந்து C0 வந்து டைம்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். வேறெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை.
டைம் வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு 10க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா டைம் கவுண்ட் வந்து லெஸ் தென் 10க்குள்ளே இருந்து நான் சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ஏங்கிற வேரியபிளும் 0 ஆயிரும், டீங்கிற வேரியபிளும் 0 ஆயிரும், டைம் கவுண்ட்டும் 0 ஆயிரும். அப்போ எனக்கு என்ன ஆகும், எஸ்எம்எஸ்ங்கிறது சென்ட் ஆகாது. ஒருவேளை டைம் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஏவை 0 பண்ணிவிட்டு டீங்கிற வேரியபிளும் 0 பண்ணிவிட்டு டைம் கவுண்ட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் 0 பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எஸ்எம்எஸ் 1 சென்டிங். அப்போ எஸ்எம்எஸ் 1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எஸ்எம்எஸ் 1ன்னு சொல்லிட்டு என்னாகும், எஸ்எம்எஸ் 1ங்கிறது என்னாகும், ஆக்சிடென்ட் ஆக்கியோன்னு சொல்லி நமக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் இல்லை. எப்போ எனக்கு இன்டரப்ட் வருதோ அப்போ வந்து இன்டரப்ட் வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஆக்சிடென்ட் அக்யூர்ட் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்சிடி டிஸ்பிளே இந்த கமாண்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் அக்யூர்டு அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, 2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நமக்கு வெயிட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ஆக்சிடென்ட் அக்யூர்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு டைம் அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், கீழே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ACCIDEND ஆக்சிடென்ட் அக்யூர்டு. ஓகே, ஆக்சிடென்ட் அக்யூர்டு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆக்சிடென்ட் அக்யூர்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த போட்டு வெளியே வந்துட்டு எகைன் என்ன ஆகும், டைம் வந்து கவுண்ட் ஆகிட்டு டைம் கவுண்ட் வந்து என்ன பண்ணுங்க CGL வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எல்லாம் வராது, ஏன்னா மேபி நான் ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டேன், அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து 2 சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று RB0லையும் இன்னொன்று வந்து RB7லையும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் டெர்மினல். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக 0ல் இருக்குது, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சுவிட்ச் 1 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ சுவிட்ச் 1 நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் அக்யூர்ட்னு வந்துருச்சா. இப்போ ஆக்சிடென்ட் அக்யூர்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 0 1 2 3 4 அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, SW ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுத்தனால இந்த இது வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்போ அந்த SW0 வந்து என்ன பண்ணேன், நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் கோடிங்கில். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்துட்டு அதில் SW ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்த வேரியபிள் மட்டும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், SW LCD கமாண்ட் 80ல் SW. ஓகே, இந்த இடம் தான், இந்த இடத்த என்ன பண்ணுறேன் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோடிங் நான் போயிட்டு எகெயின் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். அப்போ வெறும் டைம் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் பாருங்கள். வெல்கம் டைம் 00 தான் பிரிண்ட் ஆகும். எப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ என்ன ஆகும், ஆக்சிடென்ட் அக்யூர்ட்னு வரும். ஆக்சிடென்ட் அக்யூர்ட்னு வந்துட்டு என்ன ஆகும், டைம் வந்து கவுண்ட் ஆகும். இப்போ நான் 10க்கு வரதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, எஸ்எம்எஸ் சென்ட் ஆகுது, டைமுங்கிற வேரியபிளும் 0 ஆயிரும். ஏன்னா நீங்கள் வந்து நான் எல்சிடி வந்து நான் கிளியர் பண்ணல, அதனால் என்ன ஆகலை, ஆக்சிடென்ட் அக்யூர்ட் வந்து கிளியர் ஆகலை. ஒருவேளை நான் எல்சிடி கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிறது கிளியர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எகைன் நான் இங்கே வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், டைம் வந்து கவுண்ட் ஆகுது பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த கோடிங். இப்போ 10ஓட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், எஸ்எம்எஸ் 1 சென்டிங் ஆக்சிடென்ட் அக்யூர் அப்படின்னு சொல்லி நமக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சா. அதில் எந்த இஷ்யூமே இல்லை, கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இந்த கோடிங்கில் எந்த இஷ்யூமே இல்லை. அப்போ நம்மளுடைய டிவைஸ் வந்து ஒரு டைம் ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிடுச்சு, அடுத்த டைம் வந்து நான் டிவைஸ் நீங்கள் என்ன பண்ணிப்பேன், ரிப்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, கரெக்டாக மறுபடியும் இன்ஸ்டலேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் அக்யூர்ட்னு வரும். எகெயின் இந்த சுவிட்சை நான் வந்து 10க்குள்ளே நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த டிவைஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், அதில் எந்த இஷ்யூமே கிடையாது, கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோடிங் வந்து ரைட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா SMS 1 சென்டிங் அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகிடணும், எனக்கு கரெக்டாக SMS வந்துருச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ.